கடலின் நடுவே நாகர்கள் வாழ்ந்த ஒரு சிறிய தீவு. அதனுள்ளே மறைந்திருக்கும் வரலாறு 1000 ஆண்டுகள் பழமையானது. நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு நாங்க பயணம் செய்ய போறோம். கிழமை நாட்களில் இந்த ஆலயம் எப்படி இருக்கும் என்று வாங்க பார்க்கலாம். இலங்கையிலேயே புகழ்பெற்ற ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போக போறோம். எனக்கு பின்னாலே இருக்கிறது நண்பன் விவேக்ன தம்பி. இப்போ அவரை கூடிய தான் போக போறேன். முக்கியமாக எந்த இடம்னா நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு நாங்கள் போக போகிறோம். இப்போ நான் நிற்கிறது வந்து ஊரில் இருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்துலேருந்து குறிக்கட்டோன்னு போய் இந்த குறிக்கட்டோனில் இருந்து படகு மூலம் நாங்கள் நைனாதீவுக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த காணொலி எதை பற்றி இருக்க போதுண்டா, நாங்கள் நைனாதீவு கோயிலுக்கு போகிறதுக்கு அப்படியே அந்த ஆலயத்துக்கு முன்வாசலேருந்து ஒரு பேருந்து வந்து பயணம் செய்யும் அந்த ஊருக்குள்ளேயே. அந்த பேருந்தில் வந்து நாங்கள் ஏறி அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்தை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். வணக்கம், நானும் ஜோகி. நம்ம சேனலுக்கு யாராவது முதல் திறம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வாங்க காணொலிக்குள்ளுக்கு போகலாம். யாழ்ப்பாணம் பார்க்கிங் ஏரியாவில் பைக்கை பார்க் பண்ணினாங்க. நாங்கள் இங்கேருந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஏன்னா இந்த பஸ் பயணம் வந்து எப்படி இருக்குமென்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். குறிக்கட்டுவான் 776 நைனாதீவு வந்து கூப்பிடுவோம். நாங்கள் இந்த பஸ்ஸில் அப்படியே இருக்கோம். பஸ்ஸுக்குள்ளுக்கு ஏறிட்டோம். என்ன பிரச்சனைனா சீட் இல்லை, நின்று தான் நாங்கள் போகிறோம். முக்கியமாக இந்த பஸ் வந்து ஒரு 10 மணிக்கு வந்து அடிக்கணும். அங்கே போய் எத்தனை மணிக்கு நாங்கள் போகிறோமோ அதையும் பார்ப்போம். பஸ்ஸுக்கு ஃபுல்லாக வந்து ஆக்கலாகவே இருக்குது. நாங்கள் அதனால் நின்று போக வேண்டியதாக இருக்குது. யாழ்ப்பாணம் பேருந்து தரிப்பிடத்துலேருந்து பஸ் புறப்பட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு சரியாக நாங்கள் நிற்கிறோம் பண்ணை கடற்கரையில். அப்படியே அந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கடல் அட்டை பண்ணை வந்து இருக்குது. அது வேறொரு காணொலியில் நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இங்கே வந்து அந்த போட்டிங் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்குது. இதில் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் ஒன்று கட்டணும். கட்டினா ஒரு இடத்தை சுற்றி காட்டணும். அது என்ன மாதிரி தெரியல. அது வேறு காணொலியில் நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இந்த இடத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் மண்டதீவுக்கு போகிற பாதை. நாங்கள் முதல்வருக்கா போய் காணொலி அதை பதிவிட்டுனாங்க. அது எங்கள்கிட்ட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. குறிக்கட்டுவான் நாங்கள் போகிறதுக்கு பேருந்து கட்டணம் வந்து 200 ரூபா ஒரு ஆளுக்கு வேண்டினவர் அண்ணா. முதல் வந்து 150 ரூபாய் கூட்டிட்டினோம். அப்படி இந்த ரோட்டால் போனால் நாங்கள் சாட்டி கடற்கரைக்கு போகலாம். முதல்ல இருக்க போனாங்க சாட்டி கடற்கரைக்கு. அந்த கடற்கரை பிரச்சனையில் நல்லா இருந்தது. அந்த காணொலியும் எங்களுடைய சேனலில் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வந்துட்டு வேலை நகரத்துக்கு இந்த இடத்த வங்களாவடி சந்தின்னு சொல்லினோம். இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு உணவகம் ஒன்று திறந்திருக்கணும் பாருங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து ஏறின பஸ்ஸில். இந்த இடத்துல இருக்கிற வீட்டை பாருங்க, பாவனை இல்லாமல் இந்த வீடு வந்து இருக்கு. நாங்கள் அப்படியே நேராக போனால் கண்ணையம்மன் ஆலயத்துக்கு போகலாம். புங்குடுதீவில் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது. எந்த லெவல் பாருங்க, இங்கே வந்து QR நடைமுறையில் தான் பெட்ரோல் வந்து வழங்கினோம். ஒரு சின்ன ஒரு பெட்ரோல் செட் தான். இந்த இடத்துல இருந்து புங்குடுதீவு பெருக்கமரம் 3.5 கிலோமீட்டர். இந்த பெருக்கமரம் வந்து நெடுந்தீவுலையும் வந்து இருக்குது. அதேமாதிரி புங்குடுதீவுலையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்திலேருந்து பூங்குடிதீவு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரோட் வந்து நல்லா இருக்குது. அதுக்கு அங்கால ஒரு 4-5 கிலோமீட்டர் வரைக்கும் ரோட் வந்து மிக மோசமாக இருக்குது. அப்படி பஸ்ஸெல்லாம் கேட்குற சத்தத்தை வந்து காதை அடைஞ்சிட்டு கொண்டு இருக்குது. நாங்கள் வந்துட்டு குறிக்கட்டுவானருக்கு குறைக்கு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் போகிற வழி இந்த இடத்துல எல்லாம் திருவிழா நேரத்தில் நிறைய வாகனங்கள் வந்து இருக்கும். பார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லாமல் இருக்கும். வந்தாச்சு. முன்னுக்கு வந்து அப்படியே எங்களை ஏற்றுறதுக்கு படகு நிற்க நேரத்துக்கு முதல் நைனாதீவுக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு பாதை ஒன்று இருந்தது. அந்த பாதையில் வந்து நாங்கள் அதிக அளவான வாகனங்கள் அதெல்லாம் ஏறி போனோம். அந்த பாதை வந்து சேதமடைஞ்சிருக்கு. அது இந்த பகுதி தான். இப்போ அதுக்கு பதிலாக இந்தியாவில் வந்து புதிதாக கட்டி கொண்டிருக்கு. அது வந்து மேலே வந்து பேர் பாருங்க, மணிமேகலை 2.0 ஒன்று இருக்குது. இந்த பாதையில் வந்து பெரிய வாகனங்கள், ஆட்டோ, அடுத்தது பஸ் எல்லாம் வந்து இந்த பாதையில் வந்து ஏற்றிட்டு போகலாம். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பாவனைக்கு கொண்டு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். அப்படியே நாங்கள்
நாங்கள் காலமாக வந்திருந்தா இந்த இடம் இருக்குது தானே, இந்த இடத்துக்கால தான் அப்படி எப்படி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இப்போ வந்து ஆட்களே வந்து குறைவாக இருக்குது. அதனால் இந்த பாதையாலே விட்டுட்டினோம். பாதுகாப்புக்கு இந்த இடத்துல நேவி எல்லாம் இருக்கலாம். நாங்கள் வந்து ஜாக்கெட் போடாமல் படகுல வந்து ஏறவே இல்லாது. ஆனால் அப்படி இருந்து ஜாக்கெட் போடாமல் தான் இருப்பினோம். அங்கே இருக்கிற படகு நெடுந்தீவுக்கு போகும். இதில் வந்து ஜாக்கெட் இருக்குது. எல்லோரும் வந்து ஜாக்கெட் எடுத்துக்கொண்டு அப்படியே படகு போயிடும். இந்த படகு தான் வந்து இப்போ நைனாதீவுக்கு போகும். இதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு பயணமாக தான் இருக்குது. படகு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி நாங்கள் ஜாக்கெட்டை போட்டுட்டு உள்ளுக்கு இருக்கோம். அந்த பக்கம் நைனாதீவிலிருந்து குறிக்கட்டுவான் இறங்க இருக்கிறாங்க. அவையில் வந்து போய் நம்ம ஊருக்கு நிறைய சிங்கள மக்கள் வரைய வந்திருக்கிறோம். படகுக்கு மேலே வந்து வரலாம்னு தான் பார்த்தது. அண்ணா வந்து விடையில, ஏன்னா நேவி வந்து பிரச்சனையாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தால் விடையில. அது வந்து எங்கென்ன பாதுகாப்பு தான் மேலே வந்து நிற்கவும் நான் சொன்னவேன். அதனால் நாங்கள் மேலே நிற்கல. அப்படியே இந்த படியில் ஏறி அப்படியே அங்கால பார்த்து நிற்கிறோம். அதிகாலை நாங்கள் படகுல வந்திருந்தா முதலாவது அந்த விகாரைக்கு படகு போய் சிங்கள மக்களை வந்து அந்த இடத்துல இறக்கிட்டு அப்படியே இரண்டாவதாக தான் அந்த நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு படகு வந்து போயிடும். ஆனால் இன்றைக்கு வந்து அப்படியே டிரெக்டாக அம்மன் ஆலயத்துக்கு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். முன்னுக்கு பாருங்க அப்படியே ஆலயம் வந்துருக்கு. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளுக்கு நாங்கள் வந்துட்டோம். கரைக்கு வந்தாச்சு. எவ்வளோண்ணா ஒரு ஆளுக்கு? தேவையான பொருள் எல்லாம் இங்கே படகுல தான் கொண்டு வருகிறோம். ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு, என்ன பிரச்சனைன்னா பவர் பேங்க் எல்லாம் கொண்டு வந்தது, அதுக்கு சார்ஜர் கேபிள் வந்து கொண்டு வரையில. இந்த மாதம் 15ஆம் தேதி வந்து திருவிழா வந்து ஆரம்பமாகும் போது நாங்கள் படகுல வந்ததுக்கு ஒரு ஆளுக்கு வந்து கட்டணம் 100 ரூபாய் எடுத்துகிட்டே இருந்தாங்க. நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து குறிக்கட்டு வந்து ஒரு ஆளுக்கு 200, 300, வாரத்துக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் முடிஞ்சிட்டு. கடலே அமைதியாக இருக்குது. இப்போ மதிய நேர பூசை வந்து தொடங்க போகுதுன்னு நினைக்கிறேன். சில நேரம் தொடங்கி இருக்கலாம். நாங்கள் அதை பார்த்துட்டு இந்த தீவுக்கு ஒரு தனி ஒரு வரலாறு ஒன்றே இருக்குது. அதையும் இந்த காணொலியில் பார்ப்போம். இந்தியாவில் தம்பி என்ன கேட்டவரண்டா எத்தனை மணிக்கு அன்னதானம் கொடுப்போம். முக்கியமாக இந்த ஆலயத்தில் வந்து வருடம் முழுவதும் மதிய நேரம் வந்து அன்னதானம் வழங்கப்படும். தூர இடத்துலேருந்து வாராக்கள் எல்லாம் பாதணியல் போட்டு வந்தால் முன்னுக்கு வந்து ஒரு ஷாப்பிங் பேக்கில் வந்து அவைகள்கிட்ட வந்து பாதணியில் கலட்டி கொடுக்கலாம். ஒரு டோக்கன் தெரிவினோம். இப்போ நாங்கள் அவைகளுக்கு காசு கொடுக்க தேவையில்லை. அவையில் ஒரு கச்சான் கடை வச்சிருக்கணும். அந்த கச்சான் கடையில் வந்து நாங்கள் ஒரு 100 ரூபாய்க்கோ இல்லை 200 ரூபாய்க்கோ கச்சான் வாங்கினா சரி. ஆலயத்துக்கு முன்னுக்கு இருக்கிற கோபுரத்தை பாருங்க. அப்படியே 2 பக்கமும் ஜானியின் சிலை வந்து கட்டியிருக்கணும், பெரிய ஒரு சிலை. ஹலோ. இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட கடை வந்து தொடர்ச்சியாக திறந்துருக்கு. திருவிழா நேரங்களில் வந்து இங்கே அதிகளவான கடை வந்து போடப்பட்டிருக்கு. தேங்காய் கொண்டு வந்தாங்க. தேங்காய், கச்சான், முறுக்கு, கற்பூரம், ஊதுபத்தி, மாங்காய் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல. இன்றைக்கு வெயில்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நைனாதீவில். காலை கீழே வைக்கலாம், பயங்கர. தேங்காய் எவ்வளோ விலை? தேங்காய் என்ன விலை? தேங்காய் என்ன விலை? ஒரு தேங்காய் ஒன்று 120 ரூபாய் குடிக்கணும். இதில் இருக்கிற சிலைகளை பாருங்க, இதில் பெருசாக ஆலயத்துக்கு உள்ளுக்கெல்லாம் போய் வணங்கிட்டு அப்படி நாங்கள் வெளியில் வந்துருக்கோம். பின்னுக்கு வந்து வேப்பமரம் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு இடம் வந்து கட்டியிருக்கணும். இப்போ அந்த இடத்துல தான் இருக்கிறோம். சரியாக ஒரு மணிக்கு வந்து அன்னதானம் நடக்கும். அங்கால அமுதசுரபி மண்டபத்தில் வந்து திருவிழா காலங்களில் வந்து அங்கேயும் வந்து மண்டபத்தில் சாப்பாடு கொடுக்கணும். இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குது நைனாதீவு.
தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாலி முன்னுக்கு இருந்தாலும் இவர் வந்து முதலாக இங்கே நைனாதீவுக்கு வந்தவர். அந்த அனுபவம் அவருக்கும் வந்து நல்லா இருக்கும். என்ன ஒரு பிரச்சனை என்னென்னா, நாங்கள் பேருந்து பயணம் மேற்கொள்கிறோம்னு சொன்னால் தானே அந்த நைனாதீவில் இருந்து நைனாதீவு உள்ளுக்கு வந்து பேருந்து வந்து இருக்குது. அந்த பேருந்தில் வந்து சும்மா அப்படி அந்த தீவில் இருக்கிற இடங்கள் வந்து எப்படி இருக்குது என்று பார்க்கலாம்னு பிளான் பண்ணினது. ஆனால் அந்த பேருந்தை காணையில் நேரம் வந்து சரியா 12:15 ஆகுது. இப்போ நாங்கள் அந்த பேருந்தில் இப்போ ஒரு கணக்காக ஒரு 1:30 அந்த நேரத்துக்கு போனால் நாங்கள் வீட்டை பின்னேறத்துக்கு இடையில் போயிடலாம். அப்படி பேருந்து வராட்டிக்கு நாங்கள் அப்படியே மறுபடியும் நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். இங்கே இருக்கிற இந்த அம்மன் ஆலயம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து முக்கியமாக இந்த ஆலயம் வந்து சேதமாக்கப்பட்டிருந்தது. அந்த புகைப்படம் எல்லாம் வந்து உள்ளுக்கு வந்து அது சித்தரித்து அப்படியே வரைஞ்சி வச்சுருந்தது. அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் இருந்த ஒரு தேர் ஒன்று வந்து தானாகவே கடலுக்கு போனதுன்னு கூறுகிறோம். தமிழர்களின் முன்னோர்களான நாகர்களின் வரலாற்றோடு இணைந்த ஒரு இடம் நைனாதீவு. ஆதி காலத்தில் இங்கு வாழ்ந்த நாகர்கள் பாம்புகளை தெய்வமாக கருதி நாக வழிபாட்டை மேற்கொண்டனர். இந்த நாக வழிபாடு ஈழத்தமிழர்களிடம் பரவலாக காணப்பட்டது. நாகர்கோயில், நாகதீவு போன்ற பெயர்களும் இன்று தொடரும் அந்த வழிபாட்டு முறைகளும் அந்த பழமையான மரபின் சான்றுகளாக உள்ளன. காலப்போக்கில் ஆரியர் வருகைக்கு பிறகு இந்த நாக வழிபாடு மெதுவாக மாற்றமடைந்தது. நாகதம்பிரான், நாகம்மாள் போன்ற வழிபாட்டு வடிவங்களில் இருந்து இது அம்மன் வடிவமாக உருவெடுத்தது. இன்று இந்த ஆலயத்தின் கருவறையில் காணப்படும் ஐந்தலை நாகச்சிலை இந்த இடத்தின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் வரலாற்றை நினைவூட்டுகிறது. இந்த ஆலயம் இலக்கியம், புராண கதைகளுடன் தொடர்புடையது. இந்திரன் தனது சாபம் நீங்க அம்மனுக்கு முதல் ஆலயம் கட்டினான் என்று கூறப்படுகிறது. அம்மனுக்கு பூஜைக்காக மலர் எடுத்து வந்த ஒரு நாகம் கடல் வழியாக திரும்பும் போது ஆபத்தொன்று இருந்தது. வானத்தில் இருந்த பகைவனான கருடன் தாக்க வருகிறான். உயிர் காக்க முயன்ற நாகம் போராடுகிறது. அந்த நேரத்தில் அங்கு வந்த வணிகர் மாநாயக்கன் கருடனை தடுத்து அந்த நாகத்தின் உயிரை காப்பாற்றுகிறார். உயிர் தப்பித்த நாகம் அந்த அம்மனை வழிபட்டு அருள் பெறுகிறது. இதனால் தான் இந்த நைனாதீவு நாகங்களுக்கு புனிதமான தலங்களாக காணப்படுகிறது. இந்த ஆலயத்தில் 51 சக்தி பீடங்கள் உள்ளன. கோயிலுக்கு பின்னாடி பிரியா கூல் பார், அதில் ஒரு தண்ணி பத்தில் ஒன்று பண்ணினாங்க. கூலிங்காக ஒரு தண்ணி குடித்தா தான் நல்லா இருக்கும். ஒரு லிட்டர் வேணாங்க 130 ரூபாய். 1 லிட்டர் தானே, 1.5 லிட்டர் வேணாங்க 130 ரூபாய்க்கு. திருவிழா ஆரம்பிக்க போகிறதுன்றதால அங்கால வந்து இந்த வீதி ஃபுல்லாக வந்து கிடுகால வந்து மேலே கட்டியிருக்கணும். ஏன்னா வெயில் வந்து அப்படி இருக்கும். இந்த இடத்துல பஞ்சாமிரதம்லாம் கொடுத்துருச்சுன்னா அப்படியே வேண்டி சாப்பிட்டுட்டு நாங்கள் மண்டபத்துக்கு போகிறோம். நேரம் சரியாக 1 மணி ஆகுது. மண்டபத்தில் வந்து சாப்பாடு கொடுக்க வழிகட்டிருப்பினோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு 100 பேருக்கிட்ட இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மதிய நேரம் வந்திருக்கணும். ஆனால் மண் தான் சுடுற சூட்டுக்கு காலையெல்லாம் மழை போகுது. அப்படி வெயிலாக இருக்கு. வெயில் எப்படி இருக்கு? மண்டபத்துக்குள்ளுக்கு வந்துட்டோம். சரியா ஒரு இந்த மண்டபத்தில் ஒரு 100 பேருக்கிட்டே இருக்கணும். நேரம் வந்து 1:32. நாங்கள் மண்டபத்தில் சாப்பிட்னாங்க. சாப்பாடு வந்து சோறு, சாம்பார், பருப்பு கறி, அப்புறம் தந்தவையில், அடுத்து வந்து பூசணிக்காய் சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு முன் வாசலில் வந்து இருக்கிறோம். வெளியில் வந்து பேருந்தை பார்த்துட்டாங்க. பேருந்து வந்து வருதுன்னு சொல்லி விரையில. இப்போ வந்து 1:30 ஆகிட்டு நாங்கள் வீட்டை போகிறதா இருந்தால் இங்கேருந்து போய் யாழ்ப்பாணம் போய் எப்படி போக 5:30 ஆயிரும். அது வந்து இந்த பேருந்து பயணம் நாங்கள் மேற்கொள்ளாட்டிக்கு போனால் பேருந்து பயணம் செஞ்சால் எப்படியும் இருந்துருமென்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் வந்த நேரம் பிழை. அந்த ஒரு காரணத்தால் நாங்கள் அப்படியே வீடு திரும்ப போகிறோம். மீண்டும் ஒரு முறை வந்து பேருந்து பயணத்தை நாங்கள் மேற்கொள்வோம். வந்த நாங்கள் அப்படி ஒரு பிளான் தான் வந்த நாங்கள். ஆனால் அப்படி நடக்கும் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கோயில் வந்து கதவை பூட்டிச்சுன்னு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்து புறப்பட்டுட்டோம். ஹெச்ஆன் பண்ணி நாங்கள் ஒரு 4 பேக்கெட் 400 ரூபாய். ஒரு சிவன் சிலை, சின்ன சின்ன பொருட்கள் விற்கணும், ஷாப்பெல்லாம் விற்கணும். ஒரு சின்ன கடை ஒன்று, கண்ணாடி எல்லாம் விற்கணும். நல்லா இருக்கு. நாங்கள் இப்போ ஃப்ரீயா நடந்து போகிற மாதிரி திருவிழா நேரம் எல்லாம் நடக்கிறதே பயங்கர கஷ்டமா இருக்கும். ஏனெண்டா இதால் வந்து அதிகளவான மக்கள் வந்து விரும்பினோம். இந்த பக்கம் கரையில் நிற்கிற இந்த படகுகள் எல்லாம் வந்து பயணிகள் சேவை தான். ஆனால் இப்போ வந்து இயங்காமல் இருக்கு. என்னது சொன்னி? அந்த அது வந்து எழுவதீவு, அது வந்து அனலதீவு, அதில் இருக்கிறது வந்து பருத்தி தீவு.
ஆக்கள் இருக்கணும். நெடுந்தீவு தாண்டி எங்கால இருக்கு? அன்னலைதீவு, நெடுந்தீவு அந்த பேருந்தெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். நைனாதீவுல இருக்கிற பேருந்து வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. அப்படியே முன்னுக்கு இருக்கு. இந்த பேருந்துல தான் நாங்க பயணம் செய்யலாம்னு இருந்தது. ஆனா அங்க நேரம் பயணம் செய்ய முடியலாம போயிட்டு. ஆனா வீடியோ எடுக்கலாம் தான் நல்லது. பிள்ளைங்களே சரி சரி. அப்படியே இந்த பேருந்து பாருங்க. இதே கூட மோசமான நிலைமையில நெல்லைதீவு பேருந்து வந்திருந்தது. இந்த பேருந்து பாருங்க அப்படி இருந்தது. இல்ல இல்ல ஜாழ்ப்பாணம். ஓமண்ணா நன்றி அண்ணா. நாளைக்கு ஜோகி ஜப்னா இல்ல இல்ல நான் இல்ல பாருங்க இதே நம்ம அப்லோட் பண்ணல. அன்னலதீவுல இருக்கிற பேருந்து வந்து இப்ப புதுசா வந்து கொடுத்துருக்கணும். ஆனா அது வந்து புதுசு இல்ல, பாவிச்ச ஒரு பேருந்தை வந்து திருப்ப செஞ்சு கொடுத்துருக்கணும்னு சொல்லிக்கிறேன். ஆனா அந்த பேருந்தும் வந்து திரும்ப பழுதாகிட்டு தான். நைனாதீவுல இருக்கிற இந்த பேருந்து வந்து எப்படி இருக்காண்டு உங்களுடைய கருத்தை தெரிவிக்கும். என்ன அவசரம்னு தெரியல, எல்லாரும் அடிச்சள்ளி கொண்டு ஓடிக்கணும். படகுல வந்து இடம் இருக்கு, இப்படி அவசரப்பட்டு போறதால அந்த இடத்துல விழுந்தாண்டா கடலுக்குள்ள தான் விழுந்துருக்கலாம். அந்த படகுல வந்து ஒரு 80-100 பேர்கிட்ட ஏற்றலாம். அப்படி இருந்து மூடி தான் போயிடும். இதுல ஒரு 100 பேர்கிட்ட இருக்கிறேன். படகு வந்து மடுத்துட்டு போயில, அதனால வந்து அந்த அலைக்கு வந்து படகு ஆடுவாங்க. அந்த ஆட்டத்துக்கு வந்து தலைச்சு கொஞ்ச நேரத்தால நாங்க அந்த படியில இருந்து மேல வந்து வியூவை பார்ப்போம் எப்படி இருக்கு. குறிக்கட்டுவா நெடுங்குதுறையில இருந்து நாங்க நைனாதீவுக்கு ஒரு பைக் கொண்டு வரதா இருந்தா ஒரு பைக்குக்கு 150 ரூபா அடிக்கணும். பாதுகாப்புக்கு ஜக்கெட் எல்லாம் போட்டு இருக்கு. சில பேர் குறிக்கட்டுவா நெடுங்குதுறையில இருந்து நைனாதீவுக்கு வரைக்கும் ஜக்கெட் போடாம வந்துச்சுன்னா, அப்படி போடாம வரக்கூடாது. தெரியாதனமா கடலுக்கு விழுந்தா ஒரு ஆபத்துல போய் முடியும். காத்து வந்து கூட அடிக்கிறதால அலைய பாருங்க எப்படி இருக்குண்டு. நாங்க போவைக்கு ஏதோ வேலைக்கு போன மாதிரி இருந்தது, பிறகு நாங்க வேலைக்கு வந்துட்டோம். ஜாக்கெட் எப்படி கொண்டு வரந்தாரு? வந்த விதத்துல ஜாக்கெட்டே கொண்டு வந்துட்டேன். போவைக்காவது சீட் பிடிப்போம். ஒரு மாதிரி ஜன்னல் சீட் பிடிச்சாச்சு. பஸ் வந்தா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைனாதீவுல இருந்து பயணம் செஞ்சு இப்ப நாங்க யாழ்ப்பாணம் பைக் பார்க் பண்ணின இடத்துல இருந்து பைக் எடுத்துட்டோம். பைக்குக்கு வந்து ஒரு 50 ரூபாய் ஹெல்மெட்டுக்கு சேர்த்து 50 ரூபாய் எடுத்தது. இப்போ நாங்கள் அடுத்த நாள் வர்றதா இருந்தால் கொஞ்சம் வந்து கூடியிருக்கோம். இப்போ இந்த நைனாதீவு பயணத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தெரியுங்க. வேறொரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.